நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கு இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய நமக. ஹல் சம்பவம் மகா அன்பாளையே ஒரு பொற்பாதம் பணிதோம், எனக்கு நல்ல ரூபம் தேடும் தேவா தேவா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லப்பட்ட 3 தொழிலுக்கு முதல்வதான என்னுடைய தகப்பன் சிவபெருமானிடம் ஒரு நாள் தேவர்களும் மூவர்களும் சென்று அந்த சூர பதுமனின் அட்டுழியங்கள் தாங்க முடியவில்லை என்று சொல்ல, எனது தந்தை சிவபெருமானின் நெற்றிக்கணிலிருந்து 6 தீப்பிழைகளை பிறந்தோம். 6 தீப்பிழைகளை பிறந்து சரவண பொய்களில் விட்டார்கள். சரவண பொய்களில் அங்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயர் பெற்று ஒரு நாள் என் அன்னை உமையாளவள் வா மகனே என்று என்னை அணைக்க 6 குழந்தைகளும் ஒரு ரோம காட்சி தந்தோம். 6 முகமாகவும் 12 திருக்கரமாகவும் காட்சி தந்தோம். பின்பு சூரபெருமனை வதம் செய்து தெய்வயானை மனம் முடித்து இப்பொழுது இந்த கலுகாசனத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன். இந்த கலுகாசனத்தில் அமைந்திருக்கும் போது யானை வரும்
பின்னை மணி ஓசை வரும் முன்னை என்பதற்கு இணங்க நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். என்ன விஷயம் என்று தெரியவில்லை. வரட்டும், பார்ப்போம். உள்ளத்தில நீ இருக்க, உண்மையில நான் இருக்க. உள்ளத்தில நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனே வேலையா, வாழ்வு வளம் காணே கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மகிழ் மேலே அமைந்து வரும் தேரழகே, நாடி முறை சரணடைந்தேன் கண்ணையா, என்று வாழ்வதற்கு வரம் அணிவாய் முருகையா. ஆடி வரும் மகிழ் மேலே அமர்ந்து வரும் தேரழகே, நாடி முறை சரணடைந்தேன் கண்ணையா, என்று வாழ்வதற்கு வரம் அணிவாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. வெள்ளிமலையான் மகனே வேலையா, வாழ்வு வளம் காணே கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. முருகா, முத்துக்குமரா, கந்தா, கடம்பா, கதிபீலா, கார்த்திகேயா, சண்முகா, சராச்சரா, செந்து சரவண விழா, அருவமும் உருவமாய் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் வேணியாகி கருணை குறும்புகங்கள் ஆரம் கலங்கபடியும் கொண்டு ஒரு திறம் உருவத்தான் உலகமையே. முருகா, அடியேன் நாரதரின் பணிவார்ந்த வணக்கம் முருகா. வாருங்கள் நாரதரை, வாருங்கள். கலைமகனின் புதல்வனே வாருங்கள். பிரம்மாவின் மகனே வாருங்கள். உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். இருந்தாலும் என்னை வாழ்த்திய காரணத்தினால், உங்களுக்கு ஒரு புகழ் மாலை சூட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு. காதலாகி கசிந்து கண்ணே மல்கி ஓதுவாரமை ஒழிப்பது மெய்ப்பொருள். வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பது நாதம் நாமம் நமச்சிவாயமே. நாரதரே, இனிதான சுரஞான இசை மேலையே இசை மேலையே எனதல்பு குயர்வான தவயோகியே, எனதல்பு குயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேலையே. இனிதான சுரஞான
சிவஞான இசை மேதையே அறமானுடல் சுரமானுடல் அனைவருக்கு நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கை அகற்றிடும் நல்லவரே அறமானுடல் சுரமானுடல் அனைவருக்கு நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கை அகற்றிடும் நல்லவரே எங்கெல்லாம் சென்று வந்து நாரதரே 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 எங்கெல்லாம் சென்று வந்து நேராக இங்கு வந்தேன் என்று வந்து ஏறுகள் வந்து எங்கெல்லாம் சென்று வந்து நேராக இங்கு வந்தேன் எனக்காக எடுத்திருப்பேன் இசை மேலே இனிதான சுரஞான இனிதான சுரஞான இசை மேலையே நாரதரே முருகா வாருங்கள் வருக 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 உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் இருந்தாலும் என்னை நோக்கி வந்த காரணங்கள் என்ன எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள் என்ன கண்டு வந்தீர்கள் நேராக இங்கு இதற்கு வந்தீர்கள் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் முருகா 3 தேவர்களை கண்டு அப்படின்னு நல்லாசை கொண்டு அங்கிருந்து கந்தனை காணலாம் என்று ஆவலாக வருகின்ற வழியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையின் ஐவு நிலத்தில் மலை மலைச்சார்ந்த உதயமான இந்த குறிஞ்சி வனத்தில் முருகப்பெருமானை உங்களை காணலாம் என்று ஆவலாக வருகின்ற வழிகள் திரைச்சோலை மத்தியில் கண்டேன் என் நாரதன் ஒரு கனி அதுவும் இருப்பதோ திருத்தனி அதை அடைய வேண்டியது சுப்பிரமணிய முருகா கண்டவன் நாரதன் கண்டேன் கனி நாரதரே என்ன முருகா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கின்றது உங்களை ஏரோட்டு பார்க்க ஆசை இல்லை கேட்கின்றேன் ஏனென்றால் அன்று ஒரு கனியை கொடுத்தீர்கள் ஆமா என் தாய் தந்தையை பிரித்து எடுத்தீர்கள் சரி கோமணத்தோடு விட்டீர்கள் ஆமா அப்பவாது சின்ன பிள்ளை கோமணத்தோடு இருக்கலாம் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் தயவு செஞ்சு என்னன்னா அதாவது கனியை காண்கும் போது என் ஞாபகம் வருதா இல்லை என்னை பார்த்தவுடன் கனி ஞாபகம் வருதா அதாவது கனியை பார்த்தவுடன் கந்தார்ப்பணம் என்று வருகின்றது கனியை பார்த்தவுடன் உங்க நோக்கம் வருது நாரதரே என்ன முருகா மறுபடியும் கூறுகின்றேன் அன்று கோமணத்தோடு விட்டதால் ஆண்டியாகி நின்றேன் அது சிறு குழந்தை இப்பொழுது ஆமா. பெரியனாகிவிட்டேன் அப்படி என்றால் அந்த கனிகளுக்கு உண்டான சிறப்புகளை கூறுங்கள் பார்க்கலாம் அதாவது முருகா அன்று என்ன பண்ணு திரு ஆவினங்குடி சொல்லக்கூடிய பள்ளிமலையில உங்களுக்கு கோமரத்துடன் நிப்பாட்டி காட்டினேன் ஒரு படைவிடை உருவாக்கினீர்கள் ஒரு படை நிறுத்தி காட்டினேன் ஆமா. எப்படி காட்டினேன் நிமித்தி காட்டினேன். உங்களை மலை மேல ஆ. ஏற விட்டு அடடா. உங்களை நிமித்தி காட்டினேன் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது அந்த கோமணத்தை அவுத்து பார்க்க ஆசை எனக்கு நாரதரே கோமணத்தை அவுத்துட்டா அசிங்கமா இருக்கும் நாரதரே. அசிவம் இருக்காதியா ஏன்? என்ன காரணம் கேளு என்ன காரணம்? ராஜ குலத்தோட பார்க்க வேண்டிய ஆவல் எனக்கு ஓஹோ ஐயா. கோமணத்தை அவிழ்த்து விட்டு ராஜர் அலங்காரத்தில் ஆமா. செய்யப்பட்டீர்கள் ஆமா. அப்படி என்றால் அந்த கனிகளுக்கு சிறப்புகள் உண்டா கூறுங்கள் இருக்கு முருகா இது கூறுகின்றேன் மான்கணைக்கும் தேன் கதலே பல்கணைக்குமே ஒரு பூன்கனியே முருகா அருமுகா வேலவா சண்முகா அக்கனையை கனமே அக்கனையை கனமே கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும் ஆறுமுக வேலையா ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் ஒன்றானவன் உருவில் இரண்டானவள் உருவான செந்தமிழ் மூன்றானவள் உருவான செந்தமிழ் மூன்றானவள் ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் உருவான செந்தமிழ் மூன்றானவள்
பேரானவள் பேரானவள். முருகா மண்கணிக்கும் தென் கதலி பண்கணிக்கு மேலிழைக்கும் முருகா ஒரு பூங்கனிக்கு கண்டு மனம் முறைந்தேன் அக்கனியை இக்கனவே கொய்யாமல் கொய்தளிக்க வேண்டும் அருமுகா. மாங்கனிக்கும் தேன்கணனே வந்து எனக்கு மேல் நிற்கும்னா அப்ப கீழே என்ன செய்யும்? கீழே நீங்க வாய் பார்த்தா தெரியும். அப்படிங்களா? அப்ப நீ வாய் வைக்கவில்லையா நாரதரே? நான் பார்த்ததோட அவ்வளவுதான். கனியை பார்த்தேன். அப்படியா? அந்த கண்ணியோட வாசத்தை பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், கண்ணியோட ஓசை காதல கேட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்படி என்றால் அந்த கனிகளுக்கு உண்டான ஸ்லாக்கியம் நான் கூறணும்லவா? ஆமா முருகா இருக்கின்றது. கேளுங்க. சுவை தரும் தேன் கனியே சுவை தரும் தேன் கனியே அதனை நோக்கும் பொழுது புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. நாரதரை சுவை தரும் தேன் கனி என்றால் அந்த கனியை பார்த்தால் பச்சைகள் கண்டால் பறந்து ஓடுமா? ஓடியதா இல்லையா? முருகா பச்சையிலே அந்த கனி பார்த்தோன்னே செதறி போயிடுச்சு, ஒன்னோடங்கள்ல. அப்படியா? ஆமா முருகா. அப்படி என்றால் அந்த கனியாகப்பட்டது அருவருப்பான கனியா? அருவருப்பான கனி முருகா, மிக மிக சுவை தரக்கூடிய தேன் கனி அல்லவா? அப்படியா? ஆமா முருகா. பச்சைகள் கண்டா என்னது காணோ உன் காதில் விழவில்லையா? உன் நெஞ்சை தொடவில்லையா? பெண்ணுக்கும் பூவும் பெற்றுதான் வேண்டும், அதை பறிப்பால் எனக்கு ஒரு ஜீவன் தான் உன் பாடலான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இசைக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தால பிரியாதது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா
வசந்தம் வந்ததா. சிவஞ்சி ராகத்துல சிவரஞ்சனி சிவரஞ்சனி பச்சிகள் கண்டால் நேரம் மதை பற்றி பச்சித்திடாத சொல்வே பட்டிகள் கண்டால் பரதோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வேன். நாரதரே முருகா, அப்படி என்றால் எட்டாத கொம்பில் இருக்கும் கண்ணீர் எப்படி பறிப்பது? முருகா, ஆஹா. ஏறிட்டே பறிக்கணும். ஏறிதான். அப்படி என்றால் நான் ஏறினால் அந்த கொம்பு தாங்குமா? வலுவான கொம்பு ஆஹா. புடிச்ச புடிக்கு கரெக்டா இருக்கும். அப்படி என்றால் பிடிச்சா புளியம் கொம்பை பிடிக்கணும் போல பிடித்து ஆமா வந்திருக்கீங்க. முருகா. அப்படிதானே? ஆமா முருகா. அப்படி என்றால் எட்டாத கொம்பு இருக்க மக்களே எப்படி கொய்திடலாம்? எட்டும் படிக்கிறே கொம்பொன்று அதை ஒற்றி தேறி மறி தேடலாம், தேறி மறி தேடலாம். நாரதரே முருகா, எட்டாத கொம்பில் ஏறி பறித்தலாமா? அப்படி என்றால் நீங்கள் கண்டு வந்தது கனி அல்ல முருகா, கனி என்ற முறையில் ஒரு கன்னி. கண்ணு. ஆமா முருகா. அப்படி என்றால் எங்க இருக்கின்றாள்? எப்படி இருக்கின்றாள்? எந்த இடத்தில் இருக்க சொல்லுங்கள், உடனே போய் வருகிறேன். இருங்க, என்னய்யா பொம்பளைன்னு சொன்னா வேகமா ஓடுறதுல இருக்கிய? நாரதரே, கடவுள் பெண் என்றால் பேயும் இறங்கும் அல்லவா? பேய் இறங்குற சரிதான், நீங்க இறங்க கூட தப்பா போயிடும். அது பேயே இறங்கும் போது தெய்வம் இறங்கினா நாராயணா இருக்கட்டும். முருகா, இப்படிதான் சென்று விட்டீர்கள் என்றால் நாடகப்புறம் அழிச்சு மூட்டு போயிட்டே கொண்டது. ஓஹோ, அப்படி என்றால் கருமாறு மகன் உருமாறு செல்லும் போல் சென்று 8 வகை திருமணத்தில் கன்னிமன் சொல்லக்கூடிய காந்திரவனம் புரிந்து கற்பு மனம் காந்திரவனம் என்ன தெரியுமா? கூட்டிட்டு ஓடுறது. கூட்டிட்டு ஓடுறது காந்திரவனம் புரிந்து எமக்கம் இருக்கட்டும். அவ்வாறு செய்து எமக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் காட்சி தரணும். முருகா, தங்களை காணபோ. அப்படி என்றால் திருமணத்துக்கு நீங்கள் வருவீர்களா? நிச்சயமாக, சத்தியமாக வருவேன். உங்கள் தலைமையில நடக்க வேண்டும். என்னோட தலைமையில நடக்கணும். மாலை நான் தான் கொடுப்பேன். வாயில 1 கையில 2 கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அது நான் வாயில 1 கையில 2. வாயில் பாமாலை வாடி சரி 2 கரங்கள் 2 பூமாலை கொண்டு வருவேன் என்று கூறினேன். அப்படி என்றால் நீங்கள் பூமாலை கொண்டு வந்தால் உங்களுக்கு என்றுமே புகழ் மாலை கிடைக்க நான் வழி செய்கின்றேன். சென்று வருகிறேன். வேடனாக வளரமிட்டு வருகின்றேன். சென்று ஹலோ ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து ஓடாதே, கண்ணில் என்ன கோபம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து ஓடாதே, கண்ணில் என்ன கோபம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாட்டை விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாட்டை விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலம் விடு, இல்லை என்றால் ஒரு சாபம் விடு பொன்னாரமே. தண்ணீரில் மூழ்காத காற்றுள்ள பழுந்து என்னோடு நீ பாடி வா சென்று, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து ஓடாதே, கண்ணில் என்ன கோபம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. நேரம் கூடி வந்த வேளை நீ கண்கள் மூடி வைத்த சோலை, நேரம் கூடி வந்த வேளை நீ கண்கள் மூடி
காதல் தேவி கண்ணீரில் தள்ளாடுதே தோழி. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து ஓடாதே, கண்ணில் என்ன கோபம் போதும் ஏங்காதே என் அன்பே, ஏங்காதே ஏங்காதே என் அன்பே, ஏங்காதே. இந்த சின்னஞ்சர் கலைஞன் எமக்கும் நல்லதொரு வாய்ப்பினை நல்கி வழங்கிய கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுமத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து குடும்பப்பன் திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சியை சேர்ந்த எஸ்கேபி பாரதிராஜன் MA BEd வருகிறேன். நாராயணன். நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. நீதானே என் கோயில், உன்னாகம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேனில். நினைத்தது யாரோ நீதானே, உன்னை பாட நான் பாடி. நான் தொடுத்தேன் பூஜையின் மேலே நான் கொடுத்தேன். காலமெல்லாம் காத்திருப்பேன், கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன். காலமெல்லாம் காத்திருப்பேன், கண்ணனை தேடி. Arbor.
அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா வான்மலையில் தான் அணைந்தார் பாலிலவும் கரைந்திடுமா தீயினிலே நீ இருந்தால் நில ஒளிதான் மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே நிறைந்த வைத்த மாமா என்ன தவிக்க விடலாம் நீ அரைச்ச சந்தனமே வாசனதான் மாறலையே நேசமேனும் கோட்டையிலே காவலோ இளையே பேசாமல் போனதென்ன வாசப்புறா விண்ணிலே வீசாமல் வீசுமிங்கே வாசப்புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா மாமா மாமா அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா ஏடூர் வந்துட்டார் கிருஷ்ணமட அவர் பாடுவார் வருவார் எப்படி நல்லா இருந்துச்சுல இங்கெல்லாம் வந்து அமைச்சு விட மாட்டேங்கிறீங்க நீங்களா போய் அமைச்சிட்டு வரீங்க தெளிந்த நினைவோ நிறைந்தது தெளிந்த நினைவோ நிறைந்தது தெளிந்த நினைவோ நிறைந்த நெஞ்சம் இருப்பதுண்டோ இங்கே தெய்வம் இருப்பதே
வீடு அந்த தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறு எங்கே அந்த தெய்வம் இருப்பது எங்கே ஆனா அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணு இங்கொரு கண்ணு அங்கொரு கண்ணு இங்கொரு கண்ணு ஆலய வழிபாடில்லை அங்கொரு கண்ணு இங்கொரு கண்ணு ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கதையில் மலையில் இறைவன் இருப்பதுண்டு இசையில் கலையில் மணலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு இதுதான் தெய்வம் என்று வாசிங்க காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாதலி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு ஓ, 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 பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் கனிகளில் அவள் காற்றினிலே அவள் தெல்கள் காலங்களில் அவள் வசந்தம் வாங்க வாங்க காட்டு பெண்ணே என் கனவில் கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா என் இருப்பில் நடுவே இருப்பவனவன் அவனை கண்டாயா என் இருதய நரம்பில் அறுப்பவனவன் அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இங்கு ஏனோ தனியே சென்றான் என் இருவிழி நடுவில் இருப்பவனவன் அவனை கண்டாயா என் இருதய நரம்பில் அறுப்பவனவன்
தொங்கிருச்சா எல்லாமே தொங்கி போச்சு, ஆ? ரொம்பவே தொங்கி போச்சு. கலகலன்னு ஆமா. இருந்துச்சு இடமே. ஆமா, நம்ம இடத்திற்கு சரி யாரோ அண்ணா நீ ஏன் இப்படி மானை தேடி வந்து இருக்கிற? யாரோ ஒருத்தவங்க மான தேடி வந்தேன்னு சொன்னாங்க. மான தேடி வந்தாங்களா? எங்க அண்ணன் யாரை தேடி வந்தாரா? அண்ணனா? உன்னை தேடி அண்ணன் வந்தாரா? என்னை தேடி வந்தாரு. சரி, விளங்கிரும். அவர் மான தேடி வந்திருக்கிறாரு. உங்க அண்ணன் என்னைய தேடி வந்திருக்காரு, அவர் மான தேடி வந்திருக்காரு. சரி. நம்ம இடத்துக்கு மானு வரலன்னு நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், சரி. அவங்க கேட்கல. அவங்கள நீங்க பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன் போங்க. நாங்க போய் தேனும் பிணைஞ்சு வைங்க. பிணைஞ்சு இங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, பாவம் தூங்கிட்டாங்க. என்னதான் பண்ண போறீங்க? இங்க இரு. இங்க இரு. பாரு சாமி பாரு, இவ பழைய கொரத்தி பஞ்சத்துக்கு வந்தவதா இந்த பாரு சாமி, பாரு சாமி, பாரு சாமி பாரு, இவ பழைய கொரத்தி பஞ்சத்துக்கு வந்தவதா இந்த கொரத்தி. பாரு சாமி வந்ததுக்கு வந்தவள இந்த குரத்தி கேளு சாமி கேளு இவன் குரத்தி வந்ததுக்கு வந்தவ எந்த குத்தம் குறை இருந்தாலும் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கங்க. நாங்க போயிட்டு வரோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ அறிவாளி அண்ணா, போடா வேமா போ, சீக்கிரம் போய் தேனும் தலைமாவை பிணைஞ்சு வை போ. வாருங்கள் வேடுவரே வாருங்கள். நீண்ட பார்வையும் நிமிர்ந்த நெஞ்சமும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமையும் அடைய காத்திருக்கும் வில்லெடுத்து விளையாடி என் குள்ள சொல்லெடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக. வாருங்கள் வேடுவரே, நீங்கள் யார்? வந்த காரியம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். தலைவிங்கிற பொறுப்பிலிருந்து என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். வந்தேன் என்றாயே, வா மகனே என்றாயே, தந்தாய் தமிழை எனக்கு சரஞ்சரமாய் தொடுத்து உன்னை வெறுப்பேனா? மாறாய் வெறுப்பேனா? என்னதான் நெருப்பு நிலை போட்டாலும் மீண்டும் வருவேன் என்ற காரணத்தினால் வள்ளுவன் பாட்டிலை பிறந்து கம்பனின் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் மலையாய் விண்ணுக்குள் நீராய் உனக்குள் எனக்காய் எனக்குள் உனக்காய் இருக்கும் வகையில் அமிது அமிது என்றால் தமிழ் தமிழ் என்று உருவாகுமாம். அப்பேற்பட்ட வகையில் தமிழச்சி என்ற முறையில் நீங்கள் யார்? எங்கு வந்தீர்கள்? என்ன காரணத்தினால் வந்தீர்கள் என்ற உங்களுடைய பேச்சுக்கு முதல் வணக்கத்தையும். எனது பெயர் கந்தன் வேடன், என் தாய் பெயர் சடச்சி, என் தகப்பன் பெயர் சடையன். எனது ஊர் வெள்ளிமலை. வெள்ளிமலையிலிருந்து காலையில் எழுந்திருச்சு நான் வேட்டையாடி வரும்போது அழகான ஒரு மானை கண்டேன். அந்த மான் ஓட நான் துரத்த, மானோட நான் துரத்தி கொண்டே வரும்போது உங்களுடைய வனத்துக்குள் புகுந்தது. உங்களுடைய புகுந்த வனத்துக்குள் புகுந்த மானை பிடிக்கலாம் என்று போகும்போது உன் அண்ணன் தடுத்து விட்டார். இல்லை என்றால் அந்த மானை அப்படியே பிடித்திருப்பேன். இருந்தாலும் என்னுடைய மானுடைய சிறப்புகள் என்னென்றால், என் மான் என் மான் என் மான் என் மான் புவியினில் அழகான மான் ஒன்று வனத்தினிலே புகுந்தது இதானமா, என் பொக்கிஷம் அதுதானமா. என் மான் என் மான் என் மான் என் மான் இலக்கியம் புகழ் பாடும் என் மானமாயன் இதயத்தை கொள்ளை கொண்ட காவியமா, கண்ணன் இதயத்தை கொள்ளை கொண்ட எந்த மானமா. இலக்கிய புகழ் பாடும் என் மானமாயன் இதயத்தை கவர்ந்திட்ட காவியமா, கற்பனை கெட்டாத காவியமானான் கருத்துடன் கொண்டு செல்லும் ஓவியமான், அழகுள்ளமான் அறிவானமான் அறிவுள்ளமான் இது அழகானமான். என் மான் என் மான் என் மான் என் மான். கலனைய பொருந்திய காவியமான் இந்த கண்ணனுக்கு ஏற்ற
ஜோடியானமா இந்த கண்ணனுக்கு ஏத்த புள்ளிமானம்மா காவிய புகழ் பாடும் என் மானமா இந்த கண்ணனுக்கு ஏற்ற ஜோடியானமா இதயத்தை கவர்ந்திட்ட என் மானமா இதயத்தை கவர்ந்திட்ட என் மானமா நான் இஷ்டமுடன் கொண்டு சென்ற காவியமான் அழகுள்ளமான் என்னதாசைமான் அறிவுள்ளமான் என்னதாசைமான் என்மான் 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 என்னை யார் என்று என்னை என்னை நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ வள்ளி கேட்கிறாய் கிட்ட போய் நடுமா என்ன யார் என்று போ இருக்கட்டும் இதுதான் என்னுடைய மான் அப்படி என்று நான் துரத்தி கொண்டு வரும்போது உன் அண்ணன் மட்டும் தடுக்கவில்லை என்றால் சரி அழகாக செந்துக்காக அந்த மானை கட்டி பிடித்து அலோடா ஒரு முத்தம் கொடுத்து கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து அந்த மானை கொண்டு சென்றிருப்பேன் ஆனால் உன் அண்ணன் தடுத்து விட்டார் தலைவி என்ற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள் அதனால் நீங்கள் தீர விசாரித்து அந்த மானை சரி. நீங்க பிடித்து தர வேண்டாம் கண்ணில் காட்டினா மட்டும் போதும் நான் பிடிச்சுக்கிறேன் இங்க பிடிச்சுக்குவீங்க ஆமா மானை பிடிக்கிற நிலைமையில வந்திருக்கீங்க நாங்க மானை பார்க்கவே இல்லையே மானை பார்க்கவே இல்லைங்க நானும் பார்க்கல அண்ணனும் பார்க்கல தோழியும் பார்க்கல நீங்கள் காவல் யாருமே இருப்பது பார்க்கல மானை எப்படி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்கள் காவல் இருப்பது மேலே சரி. பரனல ஆமா. ஆனால் மான் உள்ளே வந்து கீழே போய் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆமா மான் வந்திருந்தா தானங்க கொடுக்க முடியும் எங்க வனத்துக்குள்ள வந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அது மட்டுமல்ல ஆ, அழகுள்ள பெண்கள் பொய் சொல்ல மாட்டாங்க சரி அருமகன அருமகன சொல்லுங்க சார் அழகான பெண்கள் பொய் சொல்ல மாட்டாங்க நீங்க அழகு மட்டும் இல்ல அறிவாவும் இருக்கீங்க வள்ளி கொஞ்சம் வள்ளிக்கு தலைவிங்கிற- கூடவே அழகா தான் ஆமா, தலைவிங்கிற முறையில அழகாவும் இருக்கீங்க அமுசமாவும் இருக்கீங்க அட பொய் சொல்லலாமா பொய் சொல்லக்கூடாதுமா ஏனென்றால் மானை நீங்க உங்களுக்கு சிரமம் வேண்டாம் மானை மட்டும் உள்ள வந்து காட்டுங்க உள்ள வந்தா ஆமா அருமான எங்க மானை உள்ள மட்டும் வந்து உள்ள வந்து சொல்றீங்க? காட்டுங்க எங்க உள்ள? மானை காட்டுங்க உள்ள கொஞ்சம் மட்டும். காட்டமா ஆமா ஆ, கொஞ்சம் காட்டமா தயவு செஞ்சு காட்டினா போதும். நான் தூக்கிக்கிறேன். நான் தூக்கிட்டு போயிருவேன். சிரமமெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. வேற பொழப்பு இருந்தா போய் பொழப்ப பாருங்க சத்யா சும்மா பொழப்பத்தை தாமா நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க இங்க மானு வரல ஒண்ணு வரல கிளம்புங்க முதல்ல பச்சரிசி பல்வரிசை கொண்ட மானமா பக்குவமா கொண்டு செல்லும் எந்த மானமா ஏ வச்சரசி பல்வருதே கொண்ட மானமா ஏ பார்த்து நின்று பக்கத்துல ஏன் நெல்லு மானமா ஏ பச்சரிசி பல்வரிசை கொண்ட மானமா பக்குவமா நானும் கொண்டு செல்ல வேணுமா இந்த மானனையும் மறக்கலாகுமா அதை மறைச்சு விட்டா வீணாகுமா இந்த மானனையும் கிளம்பா நீ மறைச்சு போட்டு நிக்காதம்மா பச்சரிசி பல்வரிசை நிறைந்த மானமா பக்குவம் கொண்டு செல்லும் எந்த மானமா பட்டு மெத்த பாய் விரிச்சு படுக்க வைப்போமா பட்டு மெத்த பாய் விரிச்சு படுக்க வைப்பேன் மான எதுக்கு மானங்க ஆ. பட்டு மெத்த பாய் விரிச்சு படுக்க வைப்போமா அது கத்துச்சுன்னா தலையை விட்டி வைக்க வைப்போமா இதுக்கு மேல சொல்ல வேணுமா அடா இஷ்டமுடன் கொண்டு செல்லமா இதுக்கு மேல சொல்ல வேண்டுமா அடா இல்லை என்று சொல்லலாகுமா கத்துச்சுனா காலனுக்கு அழுக்கி விடுவோமா கத்துச்சுனா காலனுக்கு அழுக்கி விடுவோமா கண்டபடி நானும் தானே முத்தம் கொடுப்போமா இது கொலுகுலுன்னு கொளுத்தமானமா இந்த கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா அட கொலுகுலுன்னு கொளுத்தமானமா இந்த கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா அட கொலுகுலுன்னு கொளுத்தமானமா இது கொளுத்ததெல்லாம் எனக்கு தானம்மா பச்சரிசி பல்லவரிசை நிறைந்த மானமா பக்குவமா கொண்டு செல்லும் எங்கள் மானமா தேடினது உண்மையில் மானா வந்திருந்தால் இல்லை என்பேனா தேடினது உண்மையில் மானா வந்திருந்தால் இல்லை என்பேனா என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டு இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டு என்றைக்கும்
பொக்குரி ராஜா ஊத்திக்கிடு பட்டின ராஜா உனக்கு இவர் தானா புருஷன் தானமா உனக்கு இவர்தானா புருஷனா நிலத்தில விதை விதைப்பது அங்களது பாடு விதைத்தது காத்து இருப்பது எங்களது பாடு நிலத்தில விதை விதைப்பது அங்களது பாடு விதைத்தது காத்து இருப்பது எங்களது பாடு இது உமக்கு மட்டும் புரியலையா பண்பாடு எதற்கு இந்த இடத்தை விட்டு விலகி செல்வி அன்போடு உமக்கு சொந்த புத்தி சொந்த புத்தி சொந்த புத்தி இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்க வேணும் மத்த புத்தி இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்க வேணும் சொந்த புத்தி இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்க வேணும் மத்த புத்தி இருந்துச்சு நான் தள்ளி நிற்க வேணும் தேடினது உண்மையில் மானா வந்திருந்தால் இல்லை என்பேனா தேடினது உண்மையில் மானா வந்திருந்தால் இல்லை என்பேனா என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டு இன்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டு என்றைக்கும் நான் தான் ஐயா தலைவியின் நாட்டு என்றைக்கும் நான் தான் தலைவியின் நாட்டு ஏனென்றால் தலைவிங்கிற பொறுப்புல இருந்து சொல்றேன் எந்த மான் இங்க வரல என்னன்னா இந்த மான் வந்திருந்தா நாங்களே கொடுத்துருப்போமே சரிம்மா ஏன்னா போன வாரத்துல இதே மாதிரிதான் சரி. நேரம் இல்லாம போச்சு ஆ. இருந்தாலும் ஆ. நீங்க மான் இல்லைங்கிறீங்க ஒரு பக்கம் நம்புற மாதிரி தான் இருந்தாலும் எல்லா வாரமும் நேரம் இல்லாம தான் போகுது இல்லம்மா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா சரி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மை சொல்றேன் மானை நான் விட்டு போயிடுறேன் கேள்வி கேட்கணும் ஆமா ஏன்னா வந்தாங்க நேரம் இருக்காங்க. ரெண்டு பாட்டு பாடினாங்கன்னு இருக்கக்கூடாதுல இருந்தாலும் இந்த பெண்களும் ஆண்களும் இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கையில மருதாணி ஏன் வைக்கிறாங்க ஏன்னா போன வாரத்தில் அந்த கேட்டேன் நேரம் இல்லை அப்படின்ட்டு நீங்க போயிட்டீங்க அன்னைக்கு நேரம் இருந்திருந்தா சரி உங்க எலும்பு உடைச்சிருப்பேன் ஏன்னா யார் எலும்பு உடைச்சிருப்பேன் வாய் வர்ற 5000 சம்பளம் கேட்குற வாய் ரொம்ப இன்னைக்கு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல சரி இதுக்கு நீங்க பதில் சொல்லல அப்படின்னா விட மாட்டான் மருதாணி எதுக்கு வைக்கிறாங்க பேசுவோம் கிளம்புங்க நீங்க என் சம்பளத்தை உங்களுக்கு தரேன் என் சம்பளம் தரேன் இன்னைக்கு நீங்க சொல்லல அப்படின்னா இந்த மேடையில சொல்லல அப்படின்னா இந்த மேடையில இருந்து இனிமே நீ வந்து வள்ளிக்கு வரவே கூடாது இல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு மானு வேண்டாம் நான் போயிடுறேன் மருதாணி எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியணும் சரி உள்ள போய் என்கிட்ட காட்டு உள்ள போய் என்கிட்ட மான காட்டு உள்ள போய் காட்டு நான் வேணா புடிச்சுக்கிறேன் இல்ல அப்படின்னா பதில் இன்னைக்கு சொல்லல அப்படின்னா சொல்லிட்டா உன் எலும்பு இன்னைக்கு விடு இன்னைக்கு சொல்லிட்டா என்ன கவனிங்க ரொம்ப வாய் பேசுறீங்க என்ன ரொம்ப வாய் உங்க பேசுறீங்க? சட்டத்தடவை இருக்க பேசக்கூடாது உங்க சட்டத்தோட நாங்க- இங்க பாரு, அங்க இருந்து வந்தாருங்க மணப்பால இருந்து நானும் வள்ளி போடுறேன் அப்படின்னு ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்தாருங்க ஊர் மக்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு செரிக்கணும் சரி சரியா ரெண்டு கார் வேற காருக்கு பெட்ரோல் போடணுமா டீசல் போடணுமா கார்ல தனியா தான் உருவாகலாம்ப்பா கார்ல தான் உருவாகலாம் கார்ல தனியா வேணுமா உன் சடுவாள் சட்டம்லாம் இங்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க சந்தான லட்சுமி எல்லாத்தையும் மோதமா என்கிட்ட மோதக்கூடாது அங்க நீ பாக்குற வேட புள்ள வேற அடக்குங்க வாய் இருக்குன்னு நீ பேசுறீங்க பாக்குற வேட புள்ள வேற ஆமா வாய் நான் வேற. வாழ சொல்லு சரியா? ஆந்திர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க உன் சடுவாள் சட்டம்லாம் இங்க இருக்க கூடாது சரியா உன் சடுவாள் இல்ல தெரியல இப்போ சடுவாள் சட்டாங்கிறலாம் ஒன்றும் தெரியாத வந்துப்பேன் பாத்தீங்களா சரி வேடம் ஒன்றும் தெரியாது வேடம் வருவாங்க பாத்தீங்களா அவன்கிட்ட பேசிக்கணும் அதெல்லாம் யார் கண்ணனா அவனை வச்சுக்கணும் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க கண்ணனா என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க எப்போ வந்தாரு கண்ணு அதெல்லாம் வீட்டுல தான் வச்சுக்கிறோம் இந்த சவுடால சட்டமெல்லாம் வீட்டுல தான் வச்சுக்கணும் இங்க வந்து விவரம் பேசுனீங்கன்னு வைங்க புடிங்கிட்டு விரட்டி விட்டுருவேன் எப்படி ஆமா ஏம்மா மருதாணி எதுக்கு வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்படிதான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில அது உங்க சட்டம் கிடையாது, எங்க இப்படிதான் இஷ்டம். இருக்க வேணும் பொம்பளைனா பணிஞ்சு போகணும் இந்த சட்டம் சடுவெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படியெல்லாம் அதெல்லாம் வேற போக ஆள்கிட்ட முடியாது. வச்சுக்கணும். அதெல்லாம் பணிஞ்சு போக முடியாது அப்படியெல்லாம் ஓங்கி ஒரு அப்பா அப்பி விடுவேன் போய் குடுத்தா பதில் வை. சொல்லலன்னு வச்சுக்க ஆ. நீ பதில் சொல்லல அப்படின்னா ஓங்கி அப்பி விடுவேன் போய் எதுக்கு வர நீலாம் நானும் உண்டு என் பேக் உண்டு பேக்கு மணப்பாறையில இருந்து வர்றேன் அதுக்கு ஒரு காரு வேற குடுக்குற குடுல இதெல்லாம் மாசம் குண்டா குடிக்க அண்ணன் இதெல்லாம் மாசம் நான் சொல்லணும்
அவங்க சரியில்லை மாசான அண்ணே, அவங்க சரியில்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பிள்ளைய வள்ளிக்கு போட்டா என்ன நாரதனுக்கு போடுவேன்னு. எதுக்கு கேட்க மாட்டார். சண்டை போட யாரு நாரதனுக்கு பட்டு போட்டு வச்சுக்க, நல்ல எலும்பை உரிச்சு விடுவேன். சொல்லுமா, பதில் சொல்லுமா. பதில் சொல்லலாம் போக கூடாது. மருதாணி எதுக்கு வைக்கிறோம்னு தெரியணும். ரொம்ப ஓவரா பேசுறாரு, இல்ல ரொம்ப வாய் பேசுறாரு. ஆமா, எங்க இருந்து கூட்டிட்டு வந்திய அவரை? இந்த வேடுவரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்திய? சொல்லுப்பா, சொல்லு. சங்கு சங்குன்னு தாண்டாரு. இப்படியா தாண்டது? எவ்வளவு கொடுக்கணும் உங்களுக்கு? ஜெயண்டா, சரி நான் என் சம்பளத்தை தந்தாரு. பேசுங்க பேசுங்க. சரி, மருதாணி எதுக்கு வைக்கிறோம்னு தெரியணும், அவ்வளவுதானே. மருதாணி எதுக்கு வைக்கிறோம் நான் சொல்லிட்டா உங்க சொட்டியெல்லாம் போட்டு சொல்லட்டுமா? யாரு என் சட்டு 10 பேர் வேணும். போட்டது தெரிஞ்சு பேர் தெரிஞ்சு பாக்க இப்படி இருக்கானே, பாக்க குட்டையா இருக்கானே, ஒல்லியா இருக்கானே, எடை போட்டு பாக்குறியா? இல்ல எடை போட்டு பாக்குறேன்னு கேக்குறேன். காரம் குறையாது. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். உங்க ஊர் மணப்பால வச்சுக்கணும் எல்லாம். சரியா? உங்க ஊர் மணப்பால வச்சுக்கணும் அதெல்லாம். சரிங்க. கண்ண வேட வேட்டைக்கு வந்தாரா, கன்னிமான கண்ணால கண்டாரா. கண்ணனோட வேட்டைக்கு வந்தாரா, கண்ணனோட வேட்டைக்கு. கண்ண வேட வேட்டைக்கு வந்தாரா, கன்னிமான கண்ணால கண்டார். விடுவேனா இத விடுவேனா, விட்டு விட்டு ஊர் திரும்பி போவேனா. விடுவேனா இத விடுவேனா, விட்டு விட்டு ஊர் திரும்பி போவேனா. கண்ண வேட ஓடி வந்த மானு அது உள்ள இருக்கு, ஒளிச்சு வச்சு பார்ப்பதுனால் நியாயம் இருக்குதா? வள்ளி 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 ஓடி வந்த வேணை இது உள்ளே இருக்குதுமா, கொஞ்சம் கொஞ்சம் நீ இது காட்டுமானமா. ஓடி வந்த மானு அது உள்ள இருக்குது, ஒளிச்சு வச்சு பார்ப்பதுனால் நியாயம் இருக்குதா? காட்டாமா 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 நீ காட்டாமா, இத காங்காட்டி தானா வீடு திரும்பி போவேனா. கண்ண வேட வேட்டைக்கு வந்தாரா, கன்னிமான கண்ணால கண்டாரா. விடுவேனா இத விடுவேனா, விட்டு விட்டு ஊர் திரும்பி போவேனா. மஞ்சத்தாலி ஒண்ணு கட்ட வேணுமா, காலையில எல்லாத்துக்கும் பார்க்க வேணுமா. இந்த தாலி ஒண்ணுதான் கட்ட வேணுமா, ஆலையில கட்ட வேணுமா. மஞ்சத்தாலி ஒண்ணு நானும் கட்ட வேணுமா, மனுக்கு தான் அதை நீயும் பார்க்க வேணுமா. கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. காலையில இன்னொரு 1/2 மணி நேரத்துல இருந்தாலும் பாட்டு இருந்தாலும் மறந்துட மட்டும் நினைக்காத. அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ உள்ள போற. சரி, ராஜபாட்டு வள்ளி ஆடணுமாம்ல, இருந்தா ஐயாவுக்கு சொல்றாரு. ஆடுறது பெருசுலண்ணே, 4 பேருக்கு கருத்து சொல்லணும். நீங்க கேட்ட ஆடுறது பெருசு கிடையாது, ஆடுறதுலாம் பெருசு கிடையாது, பாட்டு பாடுறது பெருசு கிடையாது. சொல்லிட்டா போயிருவீங்கல்ல, மானெல்லாம் கெல்ல. அம்மா இங்க பாரு, மறுபடியும் சடுவால் சட்டம் பேசக்கூடாது. நீங்க சவுடால் சட்டம் பேசாதீங்க. நீ இப்படி சடுவால் சட்டம் பேச என்ன பேச நீ? என்னங்கடா நீ? என்னங்கடா? அல்லமா போமா. ஒண்ணு தெரியல தெரியலன்ட்டு போ, தெரியல தெரியலன்ட்டு போ. சட்ட சடுவாலும் ஓங்கி பேச்சுங்க பேசக்கூடாது. போயிருவேன்னு நினைச்சீங்களா? தெரியல தெரியலன்ட்டு போமா. எதுக்குங்க? ஏன் கோபப்படுற? எதுக்கு கோபப்படுற நீ? தெரியல போமான்னு சொல்றாரு அவரா. இல்லம்மா இருமா இருமா, எதுக்கு கோபப்படுற? எனக்கு தெரியும் கோபம் எதுக்கு படுற. இல்ல நீ ஒரு கேள்வி கேளு, நான் சொல்றேன். நீ ஒரு கேளு, நான் சொல்றேன். கேளுமா. ஏம்மா உனக்கு கேள்வியே கேட்க தெரியல, இதுக்கு பதில் நீ எங்க சொல்ல போற? 13 கால் ஊனி பால் கறக்கும் பெண்ணே, ஒரு பெண்ணு பால் கறந்துகிட்டு இருக்காளாம். 13 கால் ஊனி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரில்லா குதிரை ஏறி மயிரில்லா வேட்டைக்கு போயிருக்காரு. நீர் வந்தா வருவாரு, நீர் வந்தா வரமாட்டாரு, நீர் வரலனா வந்துருவாரு. நீர் வந்தா வரமாட்டாரு, நீர் வரலனா வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லிருங்க.
என் சம்பளத்தை அப்படியே நான் வேடுவர்கிட்ட கொடுத்தேன். இருமா, சட்டம் சொல்லுவாங்க நீ கண்டிப்பா பேச. இருமா, நான் கேட்கிறேன் அப்படி நீ கேள்வி கேட்க கூடாது. நான் கேட்கிறேன் அப்படி கேட்க கூடாது நீ. இருமா, நான் கேட்கிறேன் அப்படி நீ கேள்வி கேட்க கூடாது. நீ முன்னாடியே கேட்டுக்கணும்ல. நான் கேட்கிறேன் அப்படி நீ கேட்க கூடாது. கேப்பேன், அப்படிதான் கேப்பேன். அம்மா இது தவறான வார்த்தை. உங்க பேச்சு கிடையாது. அம்மா இதை கேளு. நான் சொன்ன வார்த்தைக்கு நீ பதில் சொல்லு. அது என்கிட்ட கேள்வி கேட்காத. ஏன்னா கேட்டேன் நானு. கேள்வி கேட்க கூடாது. என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. கேப்பேன். முத கேட்ட நானு கேள்வி கேப்பேன். நீ என்கிட்ட கேட்கலக்கு நீ பெரிய ஆளு இல்லமானே. நீங்க பெரிய ஆளு இல்ல. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீ பெரிய ஆளு கிடையாது. ஆமா, நீங்க பெரிய ஆளு இல்ல கேக்குற அளவுக்கு. நீ எத்தனை வருஷமா நடந்துட்டு போற? நான் எத்தனை வருஷமா என் அனுபவம் என்ன, என் திறமை என்ன, என் அனுபவம் என்ன? என் அனுபவத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளை. யாரு சின்ன பிள்ளை? நீ இந்த சடுவால் சட்டம்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் சின்ன பிள்ளையா? நீ பதில சொல்லு, இல்லாட்டி போ, நாரத முடிச்சுக்கலாம் போ. பதில சொல்லணும் அவ்வளவுதான். சரி, ராமர் சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அசோகவனத்துல வச்சிருக்காங்க. அப்ப திரும்பி ராமர் என்ன பண்றாரு, அந்த வனவாசமெல்லாம் முடிஞ்சு திரும்ப கூட்டிக்கிட்டு வர்றாரு. அப்ப சீதையை அழகாக பாதுகாத்து வச்ச இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அசோகவனம். அசோகவனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா மருதாணி. அந்த மருதாணி வனம் தான் அசோகவனம்னு சொல்லுவாங்க. அப்போ சீதையை கூட்டிக்கிட்டு வரும்போது நம்மளை ஒரு அழகாக சந்தோஷமாக வச்சுருந்துச்சு இந்த இடம். இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுங்க. அந்த செடி அந்த வனம் பூராமே ஒரே செடி கொடி தான். அது பூராமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி தோட்டம். அப்போ இவங்க அடுத்தவங்கள்ட்ட போனால் சிரிக்கணும். ஒரு பெண்கள்கிட்ட போகும்போது நான் எப்படி சிரித்து சந்தோஷமாக இருந்தேனோ, இத்தனை 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சேன்னா இல்லையா, சந்தோஷமாக இருந்தேன்ல, அப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட போய் இந்த இளைஞ இருக்குதோ அவங்க முகம் சிவக்கணும், அவங்க கை சிவக்கணும், அவங்க முகம் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அசோகவனத்துக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த மருதாணிக்கு யார் அரைச்சி கையில் வச்சாலும் சிவக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துட்றாரு. யார் கொடுக்குறாரு? ராமர் கொடுக்குறாரு. அதனால தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது என்ன பண்ணுறோம், முத நாள் மருதாணி அரைச்சி வைக்கிறோம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக சிரிக்கிறோம். அப்போ அந்த மருதாணி அரைச்சி வைக்கும்போது 8 நாளைக்கு எந்த ஒரு கெட்ட கிரகமும் நடக்காது நம்ம வீட்டில். சரி, சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி தேள் பூச்சி பூரா ஏதாவது ஒன்று பட்டுச்சுனாலும் அந்த மருதாணி வச்சோம்னா விஷம் ஏறாது. யாருக்கு? நம்மளுக்கு விஷம் ஏறாது. அப்போ ராமர் கொடுத்த ஒரு வாரம் மருதாணி வச்சா எங்கேயுமே செவக்கணும் அப்படிங்கிறது தான் பதில். இப்போ இந்த வள்ளியம்மா சொன்னது உண்மையான? ஏத்துக்கங்க, இல்லனா விடுங்க. உண்மையாது. அவங்க தெரியாது கை தட்டுறாங்க. சரி, இதுக்கு சரியான விடை இதா? ஆமா. எப்படி உண்மைதாங்க? எப்படி சொல்ற? உண்மைதான். அப்போ இதுக்கு இந்த விடை சரியான விடையாது? ஆமா. அவர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரியான விடையாது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரியான விடையா? உண்மைதான். வாய் இங்க பாருமா, வாயில பேச கூடாது. சரி, வாயில பேச கூடாது. நீங்க வாய் சொல்லுங்க, நான் கேக்குறேன், முதல்ல பதில் சொல்லுங்க. வாய் சடுவலாம் பேச கூடாது. இதுக்கு இது பதிலா? இல்ல, இதுக்கு இது பதிலா? இதுக்கு இது பதிலா? இதுதான் பதில். ஏன் தவறு பண்றீங்க? இதுதான் பதில். சரிமா, என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆயிட்ட. ஏன் நீங்க கேள்வி கேட்கும்போது நாங்க கேட்க மாட்டோமா? சொல்லுங்க வேமா. 13 கால் ஊண்டி பால் கறக்கும் பெண்ணு. ஆமா, 13 காலம் எங்க எந்த பெண்ணுக்கு இருக்குது? சொல்லுங்க. இருக்குது. கேள்வி கேட்கறது ஒரு நியாயமா கேட்கணுமா? இருக்குது தாங்க சொல்றோம். கேள்வி கேட்கறது ஒரு நியாயமா கேட்கணும். நான் சொல்லட்டுமா? வாயில வந்தா பேச கூடாது. தெரிஞ்சா சொல்லுங்க. இருமா, தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன அது அர்த்தம்? அது இல்ல என்ன அர்த்தம்? ஐயா, 13 கால் ஊண்டி பால் கறக்கும் பெண்ணுனா பால் கறக்கிற பெண்ணுக்கு எத்தனை கால்? 2 கால். அது உட்காந்துருக்க பத்தியா முக்காலி, அதுக்கு 3 கால். எத்தனை ஆச்சு? 2 3 5. அந்த பசுமாட்டுக்கு எத்தனை கால்? கண்ணுக்குட்டிக்கு எத்தனை கால்? மொத்தம் 13 கால். 13 கால் ஊண்டி பால் கறக்கும் பெண்ணு தான் அதுக்கு. உன் புருஷன் எங்கன்னு கேட்டா, இங்க வாமா, பதில் சொல்லிட்டு உள்ள போக கூடாது. இங்க வா. அடுத்த கேள்வி என்ன கேட்ட? என்ன வேட்டைக்கு போறாரு? கரும்பு வேட்டைக்கு. மயிறு. மயிறு. மயிறு யார சொல்றீங்க? உங்க சொல்லமா? மயிறு வேட்டைக்கு போறாங்கறாரு. எதுல ஏறி போறாரு? உயிரில்லா குதிரை ஏறி மயிரில்லா வேட்டைக்கு போறாரு. உயிரில்லா குதிரைனா என்ன?
நம்ம செருப்பை போட்டுக்கிட்டு மயிரெல்லாம் வெட்டனா உடும்பு வேட்டைக்கு போறாரு. உடும்பு வேட்டைக்கு. உடும்புக்கு மயிறு பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ போகும்போது நீ வந்தா வருவேன், நீ வரலன்னா வரப்பாட்டினா வேட்டைக்கு போகிற ஆற்றை கடந்து போகிறேன். ஆற்றை கடந்து போகும்போது நீர் வந்துச்சுன்னா அதில் வர முடியுமா? அவன் வர முடியாது. அப்போ நீர் இல்லைன்னா வருவேன் அப்படிங்கிறது சரியான பதில். ஆமா, நீ என்னமா சரின்னு சொல்ற? சரி, நீ என்ன என்கிட்ட சரின்னு சொல்ற? நீ சரிதாங்க, நீங்க சொன்னது சரிதான். மான் வல்லன்னு சொல்றல, சும்மா பேசிக்கிட்டே இருக்க கூடாது. தேவலாமே உள்ள காட்டு, மான காட்டு, உள்ள மான காட்டு. அந்த மானை பிடித்து கொண்டு போய் பட்டு மெத்தையில படுக்க வச்சு கட்டி பிடிச்சு, அடாடாடா கட்டி பிடிச்சு உம்மா உம்மா கொடுத்து. உம்மா கொடுப்பியே? உம்மா ஒண்ணு கொடுத்தா உம்மா கொடுப்பியே? இப்பவே கொடுங்க பாப்போம். முத்தம் கொடுத்து அடாடாடா அந்த மானை கட்டி பிடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? சரி இருங்க, உங்க மானு வந்துச்சு சொல்றீங்களே, உங்க மானு கூட அடையாளத்தை சொல்லுங்க, எடுத்தாரு. அடையாளம் ஒரு கண்ணா பாக்குறா, ஹலோ ஹலோ காயாத கானகத்தே, காயாத கானகத்தே நின்று நாவும் காயாத கானகத்தே நின்று நாவும் நற்காரியே மேயாதமான் புல் மேயாத, இது புல் மேயாதமான் 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 புல் மேயாதமான் 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 புல் மேயாதமான் மேயாதமான் காணக்குறவர் கண்மணிகள் ஒரு காணக்குறவர் மேயாதமான் காணக்குறவர் கண்மணிகள் ஒரு காணக்குறல் மேயாதமான் சாயாத, இது சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தலை நிமிந்து பாயாதமான் மான் 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 வார கண்டதுண்டோ, மான் வேறு கண்டதுண்டோ, மான் வார கண்டதுண்டோ, கண்டதுண்டோ கண்டதுண்டோ. யாரதான் தெரியும் நீங்க? அதைத்தானா? வள்ளி வள்ளி, நான் மானை தேடி வரவில்லை, உன்னை தான் தேடி வந்தேன். என்னைய தேடி வந்தீங்களா? அண்ணா அம்மா கூப்பிடாத, அண்ணா உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இல்லை நீ வலித்து ஒரு கோலமிட்டு உன்னை தானே மலரின் கதவுண்டு திறக்கின்றதோ, மௌனம் வெளியேற தவிக்கின்றதோ. மலரின் கதவுண்டு திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா. பெண்மை புதிதாக திறக்கின்றதா, அதில் அமுதங்கள் சுரக்கின்றதா. முத்தம் கொடுப்பேன் குளித்தா, முத்தம் கொடு வள்ளி நீ கட்டி பூடி வள்ளி. முத்தங்கோடு வள்ளி என்னை கட்டி பூடி வள்ளி, இதழ்கள் இதழ் சேர்ந்தவா கட்டி பிடித்தால் தொட்டு இழுத்தால் வெக்கமென சத்தம் போடுதா. உன்னைத்தானே லஞ்சம் ஒன்று நம்பி வந்து மானே, ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிடு, ஒரு நீர் எடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே
தங்கச்சி என்னமா கூப்பிட்டீங்க? அண்ணா ஆ, எங்க அண்ணன் வீரத்தேவனை பாருங்க எவ்வளவு கம்பீரமா நிக்கிறான்னு பாருங்க. டேய் அண்ணா வந்த ஒரு மானம் தேடி வரலையா? சரி. என்னைய தேடிதான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? ஆ. அவர் அப்பவே நினைச்சு முகரைய பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. ஆ. சரியான திருட்டு பயலா இருப்பாரு போல இருக்குண்ணா. என்னைய தேடிதான் வந்தாரு. சரி, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கலாமா? இருக்க கூடாதுல்ல. முருகனை வணங்குவோமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வொலிக்கும். திருச்செந்தூரினில் வேளாடோ திருப்புகழ் பாடியே கடலாடோ. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வொலிக்கும். வளனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடு அன்பு பழம். வளனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கிடைக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வொலிக்கும். சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலான தோட்டம் உண்டு. சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோட்டம் உண்டு. உனக்காக மனக்கோவில் கொஞ்சம் இல்லை. உனக்காக மனக்கோவில் கொஞ்சம் இல்லை. அன்று முருகா உன் அன்புக்கோர் பஞ்சம் இல்லை. அன்று முருகா உன் அன்புக்கோர் பஞ்சம் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிர்வொலிக்கும். எதிர்வொலிக்கும் 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 எதிர்வொலிக்கும். வள்ளி, வேடனாக வந்தது நான் தான். உனக்கு வழங்கிய அந்த வரத்தின்படி உன்னை திருமணம் செய்ய காத்திருக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேள். ஏனென்றால் என் மனது இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படியா சுவாமி? நீங்க இப்படி மாயமா வந்து பேசையிலே எனக்கு தெரியும். தந்தை பேர் தாயின் பேர் சொல்லும் போது அந்த மேயாம புல்லு இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. மானு எங்கேயாவது இருக்குதா? மானு எப்படிங்க புல்லு மேயாம இருக்கும்? போது இதுதான் தெய்வம் என்று போது பறக்கும் உன் வீடு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே? அது எங்கே? வேறு எங்கே? அந்த தெய்வம் இருப்பது எங்கே? பொறுப்பிலே பிறந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பாவி மொழியாம் அகத்தியனின் அமுத மொழியாம் அமிழ்திலும் இந்திய மொழியாம். அப்படிப்பட்ட என் தமிழுக்கு முதல் வணக்கத்தையும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடிகளுக்கும் பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவ மணிகளுக்கும் இங்கு சிறப்பாக இசையமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது இசைக்கலைஞர்களுக்கும் மற்றும் இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்க ஊர் நாடகம் சேனல் அவர்களுக்கும் இங்கு சிறப்பாக இசையமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கணேஷ் ஆடியோ அண்ணா அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நாரதர் கூறிய பிரகாரம் அந்த வேலுமணி சாரலுக்கு வேடனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளேன். நான் பயந்தேன். ஏனென்றால் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பார்கள். அப்பேற்பட்ட நாரதர் பேச்சை கேட்டு இந்த வேலுமணி சாரலை பார்க்கும் பொழுது எனது மனங்களும் எப்படி இருக்கின்றது தெரியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பண்டாடு மங்கை மலப்பாட்டங்களும் எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் மையாளை கண்ணனை பாருங்களே. மலை சொரிய மகளே, எங்கள் பரந்தாமன் மையாளை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் புகழை கொஞ்சம் பாடுங்களே. அந்த ஸ்ரீகிருஷ்ணன் ஊத்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அவன் அருகின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் கண்ணன் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், ஒரு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், ஒரு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள தங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த இடங்களை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் என் மனதில் மணி குயில்களும் அடாடா மயில்களும் மான்களும் எப்படியெல்லாம் ஓடுகின்றன தாவுகின்றன என்றால் என் மனது எப்படி இருக்கின்றதால் மணி குயில் இசைக்கிறடி,
மனமறில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் சக்கிதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் சக்கிதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி கட்டழகி தோட்டம் கண்டால் கப்பல் மகன் நானமா சுற்றி விழி செய்தி சொன்னால் அந்த சுகம் தேனமா பட்டமிட்டும் வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதிட்டா ஏதும் இல்ல பிள்ளை குணமாகுமோ ஊர்வலம் போகும் கார்கால மேகம் பூக்கோலம் நாளும் தான் இளங்காற்றே கைகள் வீசிவா இதன் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி ஆற்றினில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் பெண்ணை விட்டு நெஞ்சை விட்டு இன்று சென்று போகுமோ அத்தி வந்து சாய்ந்த பின்னே நாள் முடிந்து போனதோ சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போனதோ ஊர்கோல மேகம் கார்கால மேகம் ஊர்கோலம் என்றும் தான் இளங்காற்றே கைகள் வீசிவா இதன் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் சக்கிதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசிவா இளம் தேடும் கதைகள் பேசவா இளங்காற்றே கைகள் வீசிவா இளம் தேடும் கதைகள் பேசவா அடடா இந்த இடங்களை பார்க்கும் பொழுதும் பூ மாலையில் கட்டிய மாலைகளும் எப்படியெல்லாம் இருக்கின்றது தெரியுமா ஆ, 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 பூமாலையில் ஓர் மல்லிகை நான் தான் தேனின்றது
விழுந்தால் மடியில் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேடுகின்றது. இயற்கை வடிவம் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனில்லை இந்த இடங்களை பார்க்கும் பொழுதும் இந்த வேள்வி மலைச்சாரலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. ஆலோலம் சோ அடாடா, என்ன ஒரு அருமையான கானம். இவளுடைய கானமே இப்படி இருந்தால் இவளுடைய சரீரம் எப்படி இருக்கும்? அடாடா, இவளை பார்க்கும் பொழுது அவளுடைய குரலிசை கேட்கும் பொழுதும் என் மனது எப்படியெல்லாம் கொள்ளை கொண்டு போகின்றது தெரியுமா? நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, மலருகின்ற இதழோ, மாதுளையில் பூத்தோளே மலருகின்ற இதழோ, மாறினமோ தினமோ மயங்குகின்ற வெளியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக, உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக, உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக, பருவம் ஒரு தலமாக போர்தெடுக்க பிறந்தவனோ. குறுநகையில் வண்ணத்தில் குளி விழுந்த உருவகையின் வண்ணத்தில் குளி விழுந்த கண்ணத்தில், குறுநகையில் வண்ணத்தில் குளி விழுந்த கண்ணத்தில் கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு. பவளமென விரல் நகமோ, பசுதலி போர் வளைகரமோ. பவளமென விரல் நகமோ, பசுந்தளி போர் வளைகரமோ. பவளமென விரல் நகமோ, பசுதலி போர் வளை
கடலில் சங்காக நீல் கடத்து அமைந்தவனோ யாழ் செயல் வெளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. இங்கே முருகனாகவும் வேடனாகவும் கண்ணன் வேடம் தாங்கி நடிக்கும் அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் பங்காளியின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 என்ற வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்படியே பாடிக்கொண்டிருந்தால் நாம் வந்த வேலை என்ன என்பதை மறந்து விடுவோம். அதனால் அவளுக்கு 16 வயது. வெறும் பழைய படுத்தேன். என்னென்றால் அவளுடைய அழகை நாரதர் கூறியது கொஞ்சம்தான். ஆனால் இங்கு வந்து பார்க்கும்போது அவளுடைய அழகும் அவளுடைய உடையும் அவளுடைய இடையும் அழடா என்ன ஒரு அருமையான ஒரு வள்ளி. என்னிரண்டு 16 வயது 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுறமா காதல் கொன்ற மனது. என்னிரண்டு 16 வயது 16 வயது அவள் கண்ணீரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது. முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள் முக்கனையும் சக்கரையும் கலந்தெடுத்து கொடுத்தாள். முள்ளிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள் முக்கடியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்து என் மீது தொடுத்தாள் முக்கனையும் சக்கரையும் கலந்தெடுத்து கொடுத்தாள். முக்கனையும் சக்கரையும் கலந்தெடுத்து கொடுத்தாள். 16 வயது ஆஹா ஓஹோ ஆஹா காலையிலே காதலையும் வளர்ந்தாள் காலமகள் பெற்றமையில் இரவினிலே நடந்தாள். காதலனும் நடதினிலே காதலனும் நடந்தான் காலமகள் பெற்றவளை இரவினிலே நினைத்தான். காலமகள் பெற்ற மகள் இரவினிலே நடந்தாள். என்னிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டு ஆடுதமா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது ஆஹா ஓஹோ லாடலா யார் ஒரு ஆடவன் அங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவனை பார்ப்பதற்கு முன்பாக
கலைப்பாட்டை பாட வேண்டும் அல்லவா? ஆலோலம் என்று குரல் காட்டுகின்ற அரும்புணத்து சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவை செய்தால் அது பால் மீறி விழுந்த பழம் போல் தித்திக்கும் பெண் புறவே இவள் அல்லவா இதயரானே இவளதான் இதயராணி இவளதான் இதயராணி இதயத்தை கவர்ந்திட்ட அழகுலவேணி இவள் அல்லவா இதயராணி தவமே புனித மனிதைய கண்ட சரிபதியாக்கிட நான் என்ன கொண்டேன் சரிபதியாக்கிட நான் என்ன கொண்டேன் இவள் அல்லவா இதயரானே இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள வேணி இவள் அல்லவா இதயரானே ராணே ராணே யார் ஒருவன் அங்குமா உலாவிக் கொண்டிருக்கின்றான் வழிமறிக்க காரணம் என்ன? நீங்க யார்? இந்த கானகத்தில் வேலிமலை சாலையில் என்னை வழிமறிக்க காரணம் என்ன? நீங்க யார்? நான் அந்த இடத்துக்கு காவக்காரன். காவக்காரனா எதுக்கு காவல்? திணைக்கு. எந்த திணை? செந்தினை கருந்தினைய. கருந்தினை யாருக்கு? செந்தினை யாரு? இருக்கட்டும். இருந்தாலும் இங்க காவல் காத்து கொண்டிருக்கிறாயா? ஆமா. வழிமறிப்பது ஒரு நியாயமா இருக்கா? ஏனென்றால் என்னுடைய பெயர் கந்தன் வேடன். சரி. என்னுடைய தாய் பெயர் சடச்சி. சரி. என்னுடைய தகப்பன் பெயர் சடையன். சரி. என்னுடைய ஊர் அங்கே தெரியுது பார், வெள்ளிமலை. அதுதான் என்னுடைய ஊர். ஓ. வெள்ளிமலை சாலையில் இருந்து நான் வேட்டையாடி கொண்டு வரும்போது சரி அழகான ஒரு புள்ளி மானை கண்டேன். அழகான மானை கண்டு மானோட நான் துரத்தி கொண்டே வரும்போது உங்களுடைய வனத்துக்கு புகுந்து விட்டது. இந்த வனத்துக்குள்ளயா? ஆமா. இங்க வரலையே. இங்கதான் வந்தது. இங்க வரலையே. அழகான மான், அறிவுள்ள மான், அழகுள்ள மான், எனக்கே சொந்தமான மான். நான் துரத்தி கொண்டு வரும்போது வனத்துக்குள் புகுந்து விட்டது. அதனால தலைவிங்கிற முறையில யார் யார் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி சொல்லலாம். என் தங்கை வள்ளி, அதுக்கப்புறம் ஆமா சப்பட்டா முப்பட்டா எல்லாமே. சரி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்க பார்த்திருப்பீங்க? உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேர் வந்து வீரத்தேவன். வீரத்தேவன். ஆமா. உங்க அம்மா பேரு? நங்கை மோயினி. உங்க அப்பா பேரு? நம்பிராசன். அடடா, மாமன் பேரா? மாமன் பேரா? அப்படி சொல்றா. அதுதான் என்னுடைய சாரல் இருந்தது. இருந்தாலும் யாருன்னு கேட்டேன். பரவாயில்ல மாப்பிள, இங்க வாங்க. ஏன் அங்கங்க ஓடணும்? நான் வந்து மான தேடி வரல. சரி, சரியா? உங்க தங்கச்சி வள்ளி தான் தேடி வந்தேன். ஏன் தங்கச்சி வள்ளியாவா? ஆமா, வள்ளியும் தேடி வந்தேன். சரி, வள்ளியை மட்டும் நீ செட்டப் பண்ணி விட்டேனா? என்ன எப்படி பணம் கொடுப்பீங்க? பணமா? காலைல ஒரு போட்டுருவாங்க. ஏன் தங்கையே உனக்கு கட்டி தருகிறேன். ஏன் உங்க தங்கச்சி எனக்கு கட்டி தரீங்க? இருந்தாலும் பொண்ணுக்கு பொண்ணு மாத்திக்குவான். ஏனென்றால் உன்னை தங்கைக்கு சரி தலையில இருந்து
கால் வரையும் உள்ளங்கால் வரையும் சரி இப்போ விற்கிற விலைவாசிக்கு நகையா போட்டு தள்ளிடுவோம். அடடா கண்ணுக்கு என்ன வேணும்? கண்ணுக்கு மட்டும் ஒதுக்கிட்டு அடடா உன் தங்கை வள்ளிக்கு இடைக்கு என்ன வேண்டும்? நகைகள் எல்லாம் தருகிறேன். இருந்தாலும் யார் பின்னர் வந்திருக்காங்க பாரு, கூப்பிடுங்கள் பார்க்கலாம். போகுதுப்பா. வலையில் தப்பிக்குற மான்களே, ஒரு மான்மர கண்டா நீங்களே. வலையில் தப்பிய மான்களே, ஒரு மான்மர கண்டா நீங்களே. நீங்கள் யார்? நீங்கள் யார்? முதல் நீங்க யாரு? நீங்க யாரு? முதல் நீங்க யாரு? உங்களை பார்த்தா வள்ளி மாதிரி தான் தெரியுது. என்னை பார்த்தா வள்ளி மாதிரி உங்களுக்கு தெரியுது? நான் வள்ளியோட தோழி. தோழி குள்ளி. அண்ணா ஆமா. தோழியே இப்படி இருந்தா தலைவி எப்படி இருக்கும்? யாரு நீங்க? முதல் இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? யார தேடி வந்தீங்க? அப்படி கேளுங்க. யார? என்னது பெயர் கந்தன் வேடன். என் தாய் பேரு சடைச்சி, எங்க அப்பா பேரு சடையன். ஏதோ வெள்ளிமலைச்சாலையில் இருந்து வந்துகிறேன். வெள்ளிமலைச்சாலையிலிருந்து வரும்பொழுது அழகான ஒரு மானை கண்டேன். மானையா? ஆமா. மானோட நான் துரத்த உங்களது வனத்துக்கு புகுந்து விட்டது. அது எப்படி? மானு ஓட நீங்க துரத்த, நீங்க ஓட மானு துரத்த. அப்ப மானத்தை நீங்க மான நீங்க துரத்துனீங்க, நீங்க மானு ஓடுனதாம நம்ம துரத்த முடியும். மானு ஓடுனதால நம்ம துரத்த முடியும். நீங்க என்ன சொன்னீங்க? மான் ஓட நான் துரத்த மானை அப்படின்னு வரும்போது உன் வனத்துக்கு புகுந்து விட்டது. அப்ப நீங்க தான் மான துரத்தி இருக்கீங்க. ஆமா. அப்ப மான் வந்து உங்களை துரத்தல. மான் எப்படி என்ன துரத்தும்? நான் தானே மான துரத்துவேன். கேள்விக்கு நீங்க சொல்ல கண்டு நான் கேட்டேன். சொல்லுங்க. சரிங்களா? எங்க வனத்துக்கு மான் வரல. மான் வந்தது. எங்க இடத்திற்கு மான் வரவில்லை. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது ஆடா உன் கண்களும் உன் உதடுகளும் உன் மூக்குகளும் எப்படி இருக்கின்றது தெரியுமா? வாடி என் கருத்த புள்ளே, 2 நாளாக உறக்கவல்ல. வாடி என் கருத்த புள்ளே, ரொம்ப நாளாக உறக்கவல்ல. அடி வாடி 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 என் கருத்த புள்ளே, 2 நாளாக உறக்கவல்ல. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்ச குலுக்குதடி. அடி பல்லாக்கு மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அப்படி இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது இன்னும் எப்படி தெரியுமா இருக்கின்றது? என்ன பார்க்கலையே இருக்குண்டா. எப்படி இருக்குது? என்ன பார்க்கல எப்படி இருக்குது? சரி, இந்த இடத்துக்கு மான தேடி வந்தேன்னு சொன்னீங்களே, நெசமலே நீங்க மானத்தையும் தேடி வந்தீங்களா? உங்களை பார்த்தா மானு பிடிக்க வந்தவர் மாதிரியே தெரியலையா? மானம் மட்டுமல்ல, எதையும் பிடிப்போம். எதையுமே பிடிப்பீங்க? ஆமா. உண்மைதானே? எதையுமே பிடிப்பீங்க? எல்லாத்தையும் பிடிப்பேன். நான் சொல்லுமா? எல்லாத்தையும் பிடிப்பேன். இல்ல எல்லாத்தையும் பிடிப்பேன்னு சொல்றீங்களே, ஓடுறது, உட்கார்றது, பறக்கிறது, ஊறுறது, அதை பிடிக்க முடியும். என் தொழிலே வேட்டை தொழில் தானே. வேட்டை தொழில், அதைத்தாங்க சொல்ல வர்றேன். உங்களோட தொழில் வந்து வேட்டை தொழில் தான். ஊறுறது, உட்காந்து பறக்கிறது எல்லாத்தையுமே உங்களால பிடிக்க முடியும். ஆனா ஒரு பொண்ணை எப்படி உங்களால பிடிக்க முடியும்? ஒரு பொண்ணையா இப்ப எப்படி பிடிக்கிறேன் பாரு. உன்னை பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க. உன்னை பிடிக்கிற மாதிரியே இன்னொரு பொம்பளையும் பிடிக்கிறேன் பாரு. கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்தவள்ளி வாச கொத்தாமல்லி ஹோய் மாமா கொஞ்சந்தள்ளி வாச கொத்தாமல்லி ஹோய் மாமா கொஞ்சந்தள்ளி.
கொத்த மல்லிகை வந்தே தள்ளி சரி வெள்ளந்தி ஆயிடுச்சு. என்ன செஞ்சீங்கன்னு அவரை கேட்டதுன்னு தெரியும். இருக்கட்டும் அம்மா, நான் உன்னை தேடி வரலை, என்னை தெரியும். வள்ளியை தான் தேடி வந்திருக்கேன். வள்ளியம் பையன், அதாவது வந்து எங்களுக்கு எங்க இட குலப்பெண்ணை நீங்க தேடி எங்களுக்கு வந்திருக்கீங்க. உதவி செஞ்சீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு பீடத்தவனே கட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். அப்படியா? ஆமா, கூப்பிடுங்க பாப்போம் தலைவிய. மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம், மதுரை மீனாட்சி பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். போகாத ஊரும் இல்லை நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்லை, போகாத ஊரும் இல்லை நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்லை. மயிலாடும் பாறையில நாங்க ஆடி இருக்கோம், மதுரை மீனாட்சி பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். ஆகா மயிலு பாட்டா ஒயிலு பாடும் போதும் பாடும் போதும் அது ஒரு மெடல் பல வாங்கி இருக்கோம். பாறையில நாங்க ஆடி இருக்கோம், மதுரை மீனாட்சி பொட்டலில் மெடல் வாங்கி இருக்கோம். இல்ல இப்ப இந்த குதியை இப்படியே இந்த குதி குடிச்சு இப்படி மானுகளை பிடிக்கிறாரு. அப்ப எப்படி மானை புடிச்சிருந்திருப்பாரு, எப்படி பிடிச்சிருப்பாரு. இருக்கட்டும், பிடிச்சிருவான். ஏன்னா வள்ளியை சந்திக்கணும். போன வாரத்தில் போயிருந்தோம், நேரம் இல்லைன்னு போன வாரத்துல எங்க போனீங்க? ஞாபகத்துக்குமா? சண்டை நடந்துச்சு. இன்னைக்கு இந்த வள்ளியா நீங்களா? நான் நீ பார்க்கணும். ஒரு கை பார்க்கணும். 8 மணி ஆனாலும் பரவாயில்ல. வள்ளியால இருந்த குள்ளியா? புள்ளி வேண்டாம் நமக்கு. அப்படியா? புள்ளி வந்து புள்ளி கூட பத்தாது. அவர் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் ஏறி ஏறி அடியே ஏறி உழுப்பட்டுமா, எசப்பாட்டு பாடட்டுமா. எஞ்சோட்டு கிளிகளே இளவட்ட மலைகளே, வாங்குளத்து மேலே மயிலிறங்கும் சின்னவளை, மயிரங்கும் சின்னவள அடே அடே காலையில போயினமா நத்தத்துக்கு போக மாடி, நத்தத்துக்கு போக மாடி. பாட்டுல கேட்கலையா என் பாட்டு சத்தம், கேட்கலையா பாட்டு சத்தம், பாட்டு சத்தம், பாட்டு சத்தம் கேட்கலையா என் பாட்டு சத்தம், கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா? பாட்டு கேட்கலையா? பாட்டு சத்தம் கேட்கல, பாட்டு சத்தம், பாட்டு சத்தம் குருவி சத்தம் கேட்கலையே,
வரட்டாலும் கலைஞ்சாச்சு வரட்டும் இன்னைக்கு தலை வரட்டும் ஆ. மயிலொரட்டு சின்னவளே